சென்னை புதுப்பேட்டையில் உள்ள நாராயணன் நாயக்கன் தெருவில் இரவில் மின்தடை ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பேட்டை நாராயணன் நாயக்கன் தெருவில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இரவு நேரங்களில் அங்கு தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு மின்தடை ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்தடையால் நோயாளிகள், குழந்தைகள் என்று அனைவரும் கடும் பாதிப்பிற்கு உள்ளாவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மின்துறை ஊழியர் வரவழைக்கப்பட்டு மின்தடை சரி செய்யப்பட்டது. உடம்பு சரியில்லாத நோயாளிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபேன் இல்லைன்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பீட்டிங் ஆகும், ஹார்ட் பேஷண்ட்டுடைய நிலைமை என்ன ஆகும். எத்தனை ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க தெரியுமா இந்த ஏரியாவில். எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, எந்த ஹார்ட் பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம் கிடையாது, இது கிடையாது. ராத்திரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடையாது. ஃபோன் அடித்தா யாருமே எடுக்கிறதும் கிடையாது. ஏஐக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, ஏடிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. பாதிப்பு என்னென்னு கேட்டாங்க. நேற்றுலாம் எங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் காலை அட்மிட் நிலைமை ஆகிடுச்சு. குழந்தை காலை போய் அட்மிட் பண்ணோம். எவ்வளோ மன உளைச்சல் எங்களுக்கு, எல்லா பேருக்கும் மன உளைச்சல். இங்கே இருக்கிற பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, தண்ணி இங்கே ப்ராப்ளம், எல்லாத்தையும் நாங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இப்போ நைட்டில் இப்போ கரண்ட் இல்லைன்னா எப்படி தான் தூங்குறது, எப்படி தான் வேலைக்கு போகிறது, எப்படி தான் கடைக்கு போகிறது.